அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நீங்கள் விரும்பும் நம்பத்தை கோபத்தை எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு வசிய முறை, ஆணவம் அகம்பாவத்தை எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு வசிய முறை, உங்கள் மேல் ஏற்படுகின்ற அந்த வெறுப்பை எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு வசிய முறை. அற்புதமான வசிய முறை, நல்ல பலனை தரக்கூடியது. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா வெற்றியை உறுதியாக தரக்கூடிய ஒரு பழமையான வசிய முறை. காதலன் காதலி ஒற்றுமைக்குள்ள மூன்றாவது நபர் ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாங்கனாக்கா கவலையப்படாதீங்க. இந்த வசிய முறையை கையாளுங்க. நிச்சயமாக மூன்றாம் நபர் ஓடியே போயிடுவார். உங்கள் காதலனோ காதலியோ உங்ககிட்ட பழைய மாதிரி அன்பா பாசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் மனைவி இடையே மூன்றாவது நபர் இருக்காங்கனாக்கா அவங்களுக்காக கூட பண்ணலாம். இது மூன்றாவது நபரை விளக்கக்கூடிய வசிய முறை கிடையாது. கணவன் மனைவி காதலன் காதலியை ஒற்றுமை சிறக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. ஆட்டோமேட்டிக்காகவே மூன்றாவது நபர் ஓடி போயிடுவாங்க. அவங்க பேர் எதுவுமே எழுத வேண்டாம். அப்படி ஒரு சக்தி இந்த எந்திரத்துக்கு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே அனுபவத்தில் சொல்வீங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள். இது நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது மேக்ஸிமம் பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நைட்டு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். நேரம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க யோசனை பண்ணுவாங்க, ஒருவேளை நாங்கள் அசைவ உணவு சாப்பிட்டுட்டோமே பண்ணலாமா வேணாமான்னாக்கா நிச்சயமாக பண்ணலாம். ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி முடிச்சப்புறம் இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. நிச்சயமாக ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஈடுபாடு, முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி உறுதியாக தரக்கூடியது. தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணதை நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லாதீங்க. யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டு இங்கே ஃபஸ்ட்டு 786 போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இங்கே 719, இங்கே 730, இங்கே 724, இங்கே 733, இங்கே 732, இங்கே 729, இங்கே 726, இங்கே 731, இங்கே 721, இங்கே 728, இங்கே 720, இங்கே 725, இங்கே 723, இங்கே 727, இங்கே 722, இங்கே 734. நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சப்பறம் பின்பக்கம் பெயர்கள் எழுதணும். இதை எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, இப்படி சரிசமமாக லேசாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கனாக்கா சரி பாதி ஆகிடும். 719, 730 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அப்படியே பின்னாடி நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடுங்க. உங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இங்கே உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அம்மா பேர் போட்டுருங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி மடித்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பேர்கள்லாம் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அது தெரியாத மாதிரி மடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பேர்கள்லாம் சின்ன சின்னதாக எழுதிக்கோங்க. இந்த பக்கம் இந்த சின்ன சின்னதாக எழுதிட்டிங்கன்னா வெளியே பேர் தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க.
மடித்து டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க. நாலா பக்கம் டேப் போட்டு சுற்றிங்க. நல்லா கருப்பு நூலால் சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு சுத்தமான இடமா பார்த்து ஒரு 2 இன்ச்சு ஆழத்துக்கு குழி தோண்டி இதை புதைச்சிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். வீடுகளில் பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா அது மண்ணோட சம்மந்தப்பட்டு இந்த பூமியோட சம்மந்தப்பட்டிருந்ததுனாக்கா ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். நீங்கள் மாடியில் இருந்து கொண்டு பூச்செடிக்குள்ளே புதைச்சிங்கனாக்கா எந்த அளவுக்கு அது பலன் தரும்னு தெரியாது. பூமி சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் இதை புதைச்சிருங்க. ரொம்ப குழியெலாம் தோண்ட வேண்டாம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு மண்ணை விலக்கி அதுக்குள்ளார இதை வச்சு மூடிட்டு ஒரு கல் வச்சுட்டா கூட போதும். அற்புதமான அருமையான ஒரு வசிய முறை. டோட்டலாக அப்படியே ஆளே மாறிடுவாங்க. உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. உங்கள் மேல் அதீத அன்பு, பாசம், நேசத்தோடு பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அனுபவத்தில் நீங்களே காண்பீங்க. இதை வந்து ஒரு முறை பண்ணாலே போதும். ஒரே நாளில் 2-3 பேரு கூட பண்ணலாம். நீங்கள் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கும், பேச்சுவார்த்தை இல்லைனாக்கா உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.